Morning everyone. I welcome one and all for today's event. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லான்ச் நம்மளோட நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோல நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம அடிஷனல் ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்கு. அதுதான் நம்மளோட நியூட்ரலைட் வைட்டமின் டி பிளஸ். அதை பத்தி இன் டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு ஸ்லைட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அட் த எண்ட் நம்ம கண்டிப்பா ஒரு டீடைல்டு ஒரு Q&A செஷன் அதுவும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம நியூட்ரலைட் பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட் 87 இயர்ஸ் ஆஃப் ரிச்சஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயனியர் இன் வெல்னஸ் கேட்டகரி. இந்த வெல்னஸ் கேட்டகரி அக்ராஸ் த குளோப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் முன்னோடியா இருக்கிறோம். We are the world's number 1 vitamin and dietary supplement brand. ஓகே, சோ இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதற்கு பின்னாடி 1000க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் 24/7 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்குமே 1200க்கு மேல பேட்டன்ஸ் நம்ம நியூட்ரலைட்ல ஹோல்ட் பண்றோம். ஓகே, சோ வித்வுட் நாட் வெயிட்டிங் மச் ஆஃப் டைம், இட்ஸ் டைம் டு இன்வைட் ஆர் ஏடிஎஸ் லீடர்ஷிப் டாக்டர் நம்ம இடையே இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ வித் தண்டர் ஆஃப் அப்ளாஸ் லெட்ஸ் இன்வைட் டாக்டர் என் மீனாட்சி சுந்தரம் டாக்டர், who is a physician, diabetologist, and of course பாத்தீங்கன்னா richest experience in this field வச்சிருக்காங்க. So let's invite Dr. Meenakshi Sundaram sir onto this digital stage. Over to you, doctor. Thank you, Praveen. Sir, am I audible? Is it clear? Yes, doctor. You are audible, right, crystal right. Clear. Yes. Okay. Screen share பண்றேன். 1 minute. Yes. Good evening. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட் பத்தி பேச போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் டாக்டர் மீனாட்சி சுந்தரம். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு தென் ரிட்டையர் ஆயிட்டேன். நவ் ஐ எம் ப்ராக்டிசிங் அஸ் அ physician and diabetologist with 30 years of experience and with 10 years of Neutralite experience. I am sharing some of the ideas. So என்னுடைய வியூஸை கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்றேன் இன்னைக்கு. திஸ் நியூட்ரலைட் விட்டமின் டி பிளஸ், இது எல்லாருக்கும் டி பிளஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு சந்தேகம் வரும். பட் நியூட்ரலைட்டை பொறுத்தவரை நிறைய பிளஸ் வந்துருச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்மக் டி பிளஸ், அப்புறம் விட்டமின் சி செரி பிளஸ், அப்புறம் ஜின்சங் செரி பிளஸ், தென் இப்போ லேட்டஸ்டா த நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய பேங்கோட நியூட்ரலைட் விட்டமின் டி பிளஸ். இந்த மாதிரி டி பிளஸ்ன்னு வந்தாலே இட்ஸ் அ வெரி யூனிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அது எல்லாரும் நோட் பண்ணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் அதுல இருக்குன்னு தான் அர்த்தம். தட் இஸ் கால்டு பிளஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்மக் வர்றப்ப வெறும் கால்மக்னு வந்தது, அப்புறம் கால்மக் டின்னு வந்தது, அப்புறம் கால்மக் டி பிளஸ்ன்னு வந்தது. ஸோ அந்த மாதிரி இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே விட்டமின் டி பிளஸ் வந்துருச்சு. சார், விட்டமின் டி பிளஸ் ஏன் இப்போ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். விட்டமின் டி ஒன் ஆஃப் த ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இது எப்படின்னா விட்டமின் இ, விட்டமின் கே. சரி, விட்டமின் டினாலே எல்லாத்துக்கும் போன் தான் ஞாபகம் வரும். அதனால கொஞ்சம் போனை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி போனை பத்தி பேசுறாங்க. என்னெல்லாம் நமக்கு தேவை போனுக்கு? போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு போனு? அதாவது எலும்பு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன், அதாவது கொலாஜன் அண்ட் மினரல்ஸ், அது கால்சியம், பாஸ்பேட், இதுதான் மினரல்ஸ். இந்த கொலாஜன் பார்த்தீங்கன்னா 40% இருக்கும், மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். திஸ் கிவ்ஸ் த ஸ்ட்ரென்த் as well as resilience to absorb impact without breakage. எலும்பு இது உடையாதபடிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது.
இந்த மினரல்ஸ் கொலாஜன் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் ஹாஸ் டூ ஃபங்க்ஷன். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நடக்கிறோம், நம்மளை சப்போர்ட் பண்றது, நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றது, மொபிலிட்டி, சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் எல்லாமே போன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஃபங்க்ஷன். எதெல்லாம் கால்சியம், பாஸ்பரஸ், இதுக்கெல்லாம் ஒரு ரிசர்வாயர் மாதிரி இந்த போனு ஃபார்ம் பண்ணு. கிட்டத்தட்ட போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாடியில 206 போன்ஸ் இருக்குது. இந்த 206 போன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது பிளாட் போன்ஸ், லாங் போன்ஸ், வீக் போன்ஸ் நிறைய இருக்குது. இந்த போனுக்குள்ளதான் இந்த 206 போன்ல கிட்டத்தட்ட வெரி ஸ்ட்ராங் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடை எலும்பு, ஃபீமர்னு சொல்லுவோம். ரொம்ப வீக்கா இருக்கிற சாஃப்ட் போன் கேட்டீங்கன்னா அது காலர் போன், அதாவது கிளாவிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடியில நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது இந்த போன் தான். நம்மளுடைய சைஸு, ஷேப்பு எல்லாத்தையும். நெக்ஸ்ட் சார். பாத்தீங்கன்னா இந்த போன்ஸ் மாடலிங் அண்ட் ரீமாடலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா போன் வந்து இட் சேஞ்சஸ் இன் ஷேப்பு, பொசிஷன். நீங்களே பார்த்துருப்பீங்க, 5 வயசுல நம்ம எப்படி இருக்கோம், 15 வயசுல எப்படி இருப்போம், 35 வயசுல எப்படி இருக்கோம், பிளஸ் 50 வயசுல எப்படி இருப்போம், 70 வயசுல எப்படி. இதெல்லாம் the changes in size, shape, position. இது வந்து பிகாஸ் ஆஃப் போன் மாடலிங். தேர் இஸ் கான்ஸ்டன்ட் ஈட்டிங் அப். ஈட்டிங் அப்னா நம்மளுடைய பழைய போன் வந்து அப்படியே ரிசார்ப்ஷன், அதுக்கு பேரு ஈட்டிங் அப்னு சொல்றது, ரிசார்ப்ஷன். ஓல்டு போன், டேமேஜ் போன்லாம் அப்சார்ப் ஆகி நியூ போன்லாம் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் ரிசார்ப்ஷன். Remodeling occurs throughout life where the shape of the bone is maintained, repairing the damaged bone or replacing the old bone. அதாவது நம்ம பாடியில வந்து போன் ஃபார்மேஷன் ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் போன் ரிசார்ப்ஷன், ரீஅப்சார்ப்ஷன், அதுதான் ரிசார்ப்ஷனும் ஒரு பக்கம் நடக்கும். நியூ ஃபார்மேஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே வரும், ஒரு பக்கம் போனோட ரிசார்ப்ஷனும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ரீமாடலிங். இது த்ரூ அவுட் லைஃப் நம்ம பாடியில நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், 60% மினரல்ஸ், 40% கொலாஜன் இருக்குது. ஸோ இந்த மாடலிங், ரீமாடலிங் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போனோட செல்லுக்கு பேர் ஆஸ்டியோசைட்ஸ். போனோட செல்லு வந்து ஆஸ்டியோசைட்ஸ். இது வந்து இதுல வந்து முதல்ல ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்கு. இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னா அது வந்து போன் ஃபார்ம் ஆகுறது. போன் ஃபார்ம் ஆகிற செல்ஸுக்கு பேர் ஆஸ்டியோபிளாஸ்ட். அதே மாதிரி போன் ரிசார்ப்ஷன், அதாவது போனை வந்து டேமேஜ் போன ரீப்ளேஸ் பண்றது, அதுக்கு பேர் போன் ரிசார்ப்ஷன், அதுக்கு பேர் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட். பட் மெச்சூர்டு போன் செல்லுக்கு பேரு ஆஸ்டியோசைட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மினரலைசேஷன். மினரலைசேஷன்னா சம் ஆஃப் த மினரல்ஸ் வந்து போன்ல ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக போன்ல இருக்குது, அது வந்து டெபாசிட் ஆகுது. இந்த டெபாசிஷன் ஆஃப் த மினரல்ஸ் அந்த போன் மேட்ரிக்ஸ், அதாவது மஜ்ஜைன்னு சொல்லுவோம், எலும்புக்குள்ள இருக்கிறது பேர் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மினரல்ஸ் வந்து ஆட் ஆகும். எப்படின்னா ஒரு கால்சிபிகேஷன், அதாவது கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து இதுலதான் வந்து ஸ்டோர் ஆகும். இதுல மினரலைசேஷன் ப்ராசஸ்ல கால்சிபிகேஷன் தான் கண்டிப்பா நடக்கணும். அப்படி நடந்தா தான் இந்த போன் வந்து ஹார்டன்ட் ஆகும். அண்ட் இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு த போன். இந்த ஹார்ட்னஸ் தான் போனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது, எலும்புக்கு. ஸோ இந்த மினரலைசேஷன் வாட் வி மீன் இஸ் கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பேட்ஸ் இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகி போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வந்து ஹார்டனிங் ஆக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மினரலைசேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். புவர் மினரலைசேஷன்னா என்ன, வாட் யூ மீன்? புவர் மினரலைசேஷன், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மினரல்ஸ் எல்லாம் டெஃபிஷியன்ஸா இருந்தா அது வந்து டெஃபினட்டா இது வந்து வீக்கன் ஆகும். எப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆர் இன்சஃபிஷியன்சி, பற்றாமை இருந்தாலும் சரி, டெஃபிஷியன்சியா இருந்தாலும் சரி,
அதே மாதிரி கால்சியம் இன்சஃபிஷியன்சி ஆர் டெஃபிஷியன்சி, அது மாதிரி பாஸ்பேட், இது மூணுமே சரியான அளவு போன்ல இல்லைன்னா இட் இஸ் புவர் மினரலைசேஷன். இது என்ன ஆகும், இந்த மூணு சரியானபடி இல்லைன்னா போன் வந்து நாளடைவில் ரொம்ப வீக்கன் ஆயிரும். ஸோ நார்மல் போன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வீக்கெண்ட் போனு ஒரு நாள்பட வீக்கெண்ட் போன் வந்து ரொம்ப வீக்கா போயிடும். அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்றது. ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன, இந்த போன் வந்து ஒரு மாதிரி போரஸா பிரிட்டிலா இருக்கும். ஸோ அதான் ஆஸ்டியோபோரோசிஸ். பட் இது வந்து ரொம்ப டெர்மினல் ஸ்டேஜ் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு இடையில ஆஸ்டியோபீனியான்னு வேற இருக்குது. பட் we will see later. Next slide, sir. What happens with weakened bones? என்ன ஆகும், நம்ம எலும்பு வந்து வீக்கன் ஆனா என்ன ஆகும்? காமனா பேக் பெயின். நிறைய பேர் 100க்கு 90 பேர், அது எஸ்பெஷலி லேடிஸ், எல்லாரும் பேக் பெயின். திஸ் இஸ் வீக்கெண்ட் போன்ஸ் காமனா வருது பேக் பெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி, கால் வலி. அடுத்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், அடிக்கடி ஃப்ராக்சர் ஏற்படுறது, ஒரு கூன் விழுகிறது மாதிரி ஸ்டூப்டு பாஸ்டர், இந்த பாஸ்டர் வருது. இதெல்லாம் இட் டினோட்ஸ் வீக்கெண்ட் போன்ஸ். ஒரு ஆளுக்கு போன் வீக்கா இருந்தா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும். இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம போன்ஸ் வீக்கா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சரியான சாப்பாடு சாப்பிடணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேக் பெயின், லெக் பெயின், டயர்ட்னஸ், ஃப்ரீக்வெண்ட் ஃப்ராக்சர்ஸ், இதெல்லாம் வந்து வீக்கெண்ட் போன்ஸ்னால வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ வீக்கெண்ட் போன்ஸ் ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா என்ன வரும்? ஒருத்தருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷமா போன் வீக்காவே போய்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் முதல்ல ஆஸ்டியோபீனியானா இந்த போன் ஃபார்மேஷன் குறைஞ்சிரும், ஆனா போன் ரிசாப்ஷன் வந்து கூடிரும். அப்படியே இருக்கும். போன் ரிசாப்ஷன் நல்லா நடக்கும், ஆனா போன் ஃபார்மேஷனே இருக்காது. தட் இஸ் கால்டு ஆஸ்டியோபீனியா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் வந்து ஒரு போரஸா பிரிட்டிலா இருக்கும். அதே சமயம் கால்சியம் டெஃபிஷியண்டா இருக்கும், விட்டமின் டி டெஃபிஷியண்டா இருக்கும், பாஸ்பேட்டும் டெஃபிஷியண்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். வெரி 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 காமன் இன் இந்தியா. கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் த பீப்புள் ஆர் ஆஸ்டியோபோரோட்டிக் இன் இந்தியா. அதுக்கு ஏன் காரணம் பின்னால பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். வீக்கெண்ட் போன்ஸ் காசஸ் என்னெல்லாம் வரும்? ஒருத்தருக்கு வந்து எலும்பு வீக்கா போச்சு அப்படின்னா எதனால வீக்கா போச்சு, ஏன் வீக்கா போச்சு, என்ன காரணத்துக்காக வீக்கா போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா நம்பர் 1 விட்டமின் டி டெஃபிஷியன்சி, நம்பர் 2 அப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி அண்ட் புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் அண்ட் புரோட்டீன். அடுத்து டொபாக்கோ, ஆல்கஹால் அபியூஸ் இருந்தால் போன் வீக்கா போகும். அப்புறம் நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தட் இஸ் a மேஜர் ஃபேக்டர் ஃபார் வீக்கனிங் ஆஃப் த போன்ஸ். அப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் இருந்தாலும் போன் வீக்கா போகும். இது வந்து நேச்சுரல். இது தென் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ் வந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வரும், ஆட்டோமேட்டிக்கா போன் வீக்கா போகும். ஸோ இந்த வீக்கெண்ட் போன்ஸ் இதுக்கு முக்கிய காரணத்தை தான் இப்போ நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஒன்று விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ரெண்டாவது கால்சியம் டெஃபிஷியன்சி அண்ட் புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அப்புறம் அபியூஸ் ஆஃப் த டொபாக்கோ, ஆல்கஹால், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஏஜிங், ஹார்மோனல் சேஞ்சஸ். இது ரொம்ப முக்கியமானது, மெனோபாஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த காசஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். Then vitamin D. Vitamin D is a fat soluble vitamin D. One of the fat soluble vitamin A, E, K. It is a essential micronutrient. இது ஆக்சுவலா விட்டமின் டி வந்து விட்டமின் சொல்ல வேண்டிய ப்ரோ ஹார்மோன் சொல்லலாம். இது எதுக்காக விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கால்சியம் அடிக்குவேட்டா இருந்தால் நம்ம சாப்பிட்றோம். அது வந்து அடிக்குவேட்டா அப்சார்ப் ஆகணும்னா விட்டமின் டி கண்டிப்பா இருக்கணும். விட்டமின் டி எந்த அளவுக்கு அது இருந்தா தான் இந்த கால்சியம் அப்சார்ப் ஆகும். சரி, விட்டமின் டி எப்படி நம்ம உடம்புல உண்டாகுது?
ரெடியூஸ் லெவல் ஆஃப் விட்டமின் டி நெகட்டிவ்லி இம்பாக்ட்ஸ் போன் ஹெல்த்ன்றோம். அதே மாதிரி இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமானது விட்டமின் டி. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப நார்மல் சீரம் கால்சியம் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணனாலும் விட்டமின் டி இருக்கணும். அதே மாதிரி விட்டமின் டி லெவல் குறைஞ்சாலே அப்சார்ப்ஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எப்படின்னா போன் டென்சிட்டி வந்து குறையும், போன் டென்சிட்டி லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இட் லீட்ஸ் டு ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ், அப்புறம் ஃப்ராக்சர்ஸ் வரும். ஸோ இந்த போன் ஹெல்த்ல நமக்கு விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் எப்படின்னா 90% வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்டு சன்ஷைன் விட்டமின் சொல்லுவோம். ஏன் அதை சன்ஷைன் விட்டமின்னா சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலம் நம்ம பாடியில இந்த விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகுது. இது எப்படி சிந்தசைஸ் ஆகுதுன்னா, இப்போ யூஸ்வலா மார்னிங் 10 to 4 PM 10 AM to 4 PM வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா 9 to 5 அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த நேரத்துல சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல பட்ட உடனே ஸ்கின்ல பட்ட உடனே ஸ்கின்ல வந்து எபிடெர்மிஸ் டெர்மிஸ் இருக்குது. இந்த லேயர்ல ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கு, அதாவது 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு எஸ்டர். 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ன்றது இது முக்கியமானது. அது நம்ம ஸ்கின்ல இருக்குது. அது வந்து சூரிய வெளிச்சம் பட்ட உடனே ப்ரீ விட்டமின் D3 மாறுது. ப்ரீ விட்டமின் D3 மாறி அதுக்கப்புறம் விட்டமின் D3 மாறுது. பட் ஆஸ் சச் அது மாறின உடனே இட் இஸ் இன்ஆக்டிவ். அது வந்து ஒன்றும் செயல்படாது. எப்ப செயல்படும்னா, இந்த விட்டமின் D3 ஸ்கின்ல உண்டானது நேரா கல்லீரலுக்கு போகணும், அதாவது லிவருக்கு. லிவர்ல போய் நிறைய சேஞ்சஸ் வந்து 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படின்னு மாறும். இந்த 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி தான் லிவர்ல வர்றதுக்கு பேர் தான் D2 அப்படின்னு நம்ம சொல்றோம். D2 எர்கோ கால்சிஃபரான். அப்புறம் அந்த லிவருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நேரம் கிட்னிக்கு போகும். கிட்னில போய் இது வந்து எகைன் அங்க மெட்டபாலிக்கா ஃபங்க்ஷன் ஆகி அங்க வந்து 125 டைஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படிங்கிற மாதிரி மாறும் கிட்னில. இதுதான் இட் இஸ் த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி விட்டமின் டி. இப்போ D3 நம்ம சொல்றது எல்லாமே இந்த 125 டைஹைட்ராக்சி விட்டமின் டி தான் D3 நம்ம சொல்றோம். அப்கோர்ஸ் D2 இருக்குது. D2 நான் ஏற்கனவே சொன்னதுதான். D2 D3 ரெண்டையும் சேர்த்து ஆல்வேஸ் D3 தான் நம்ம சொல்லுவோம். விட்டமின் டி சொன்னாலே இது ரெண்டையும் தான் சேர்த்து குறிக்கும். ஸோ இப்போ 125 டைஹைட்ராக்சி விட்டமின் டி கிட்னி சிறுநீரகத்துல உண்டாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அது நேரா நம்மளுடைய குடலுக்கு போய் குடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கால்சியத்தை அப்சார்ப்ஷனை கூட்டி விடும் இந்த 125 டைஹைட்ராக்சி விட்டமின் டி. இதான் கோலிகால்சிஃபரால்னு பேரு. கோலிகால்சிஃபரால் இதுதான் அந்த அப்சார்ப்ஷனை தூண்டி விடும். ஸோ இதுதான் நம்ம ஸ்கின்ல நடக்கக்கூடிய சிந்தசிஸ். ஏன் இதை விளக்கமா சொன்னா, 90% ஆஃப் த விட்டமின் டி ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி இஸ் டியூ டு சன்ஷைன். அதுதான் சன்ஷைன்னாலதான் வருது. மீதி 10% தான் ஃபுட்ல இருந்து வருது. ஸோ இந்த D2 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, அது வந்து பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து வர்றதெல்லாம் அந்த D2. அனிமல் சோர்ஸ்ல இருந்து வர்றதெல்லாம் D3. அதாவது ஃபிஷ்ஷு, ஆயிலி ஃபிஷ்ஷு, சால்மன் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஆயிலி ஃபிஷ்ல இருந்து வர்றதெல்லாம் D3. ஸோ இப்போ நம்ம ஸ்கின்ல எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். எப்படி? எகைன் ஐ வில் ரிப்பீட். 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ல இருந்து ப்ரீ விட்டமின் D3 மாறி விட்டமின் D3 ஆகுது. விட்டமின் D3 நேரா லிவருக்கு போகுது. லிவர்ல வந்து 25 ஹைட்ராக்சி. இந்த 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி தான் நம்ம வந்து சாதாரணமா மெஷர் பண்றோம். இப்ப விட்டமின் டி டெஸ்ட்னு சொல்றதெல்லாம் இந்த 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி தான். ஏன்னா இதோட ஹாஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பாடியில இருக்கும். 15ல இருந்து 21 நாள் நம்ம பாடியில இருக்கிறதுனால இதைத்தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். வேறஸ் அந்த லிவர்ல இருந்து கிட்னிக்கு போகக்கூடிய 125 டைஹைட்ராக்சி விட்டமின் டி வந்து ஹாஃப் லைஃப் வந்து ஒரு ஹவர்ஸ் தான், ரொம்ப ஷார்ட். அதை மெஷர் பண்ண முடியாது. பட் அதான் ஆக்டிவ் ஃபார்ம். நம்ம மெஷர் பண்றதெல்லாம் 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி. இதுதான் இதைத்தான் மெஷர் பண்றோம். இதை வச்சுதான் விட்டமின் டி இன்சபிஷியன்சி டெஃபிஷியன்சிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு தான் நான் சொன்னது.
ஸோ இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் கட்டில் நடக்குதுன்னா அதுக்கு வந்து முக்கியமானது விட்டமின் டி. ஸோ இந்த விட்டமின் டி சிந்தசிஸ் நம்ம பாடியில நடக்கணும்னா சூரிய வெளிச்சத்துல நம்ம நிக்கணும். அது ஒரு 20 மினிட்ஸ் நின்னா போதும், 20 to 30 மினிட்ஸ் அது போதும் என. பட் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா, எந்த ஊர்ல சன்ஷைன் எப்படி இருக்குது அப்படி, அதாவது 9 to 5 இருக்கலாம், 10 to 4 இருக்கலாம். ஸோ இந்த பீரியட்ல தாராளமா நம்ம சன் ரேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகலாம். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆனா இந்த சிந்தசிஸ் விட்டமின் டி சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இப்போ என்ன, கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு நம்ம விட்டமின் டி எசென்ஷியல்னு பார்த்துட்டோம். அதே சமயம் பாடியில சீரம் கால்சியம் லெவலும் அடிக்குவேட்டா இருக்கணும். அதே சமயம் விட்டமின் டி நெகட்டிவா இருந்ததுன்னா இன்டைரக்டா போன் ஹெல்த் அது பாதிக்கும். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் விட்டமின் டி இம்யூனிட்டி சப்போர்ட். எஸ், நான் ஏற்கனவே பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இது மூணும் அடிக்குவேட்டா இருக்கணும். ஏன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 நியூட்ரியன்ட்டுமே அதுல முக்கியமானது விட்டமின் டி. ஏன் அதை சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம எடுத்துக்கிட்டுங்க கோவிட்-19ல பாதிச்சவங்க எல்லாத்துக்குமே விட்டமின் டி டெபிஷியன்சி இல்லைன்னா இன்சபிஷியன்சி இருக்கும், குறைவா தான் இருக்கும். யாருக்கெல்லாம் விட்டமின் டி அடிக்குவேட்டா இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த கோவிட்-19ல வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் லெஸ். கம்பேரிட்டிவ்லி பாதிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் விட்டமின் டி அடிக்குவேட் எபவ் த நார்மல் லெவல் வச்சிருக்கணும். நான் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், சி, டி, ஜிங்க் மூணுமே. ஸோ விட்டமின் டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது போனுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய விஷயத்துக்கு இது இருக்குது. ஸோ இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுது? நம்ம இம்யூன் சிஸ்டத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்னேட் இம்யூன் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டி செல்லு, பி செல்லு, இந்த செல்லுல ஒரு ரிசப்டார் இருக்கு. அதுல வந்து இந்த விட்டமின் டி ரிசப்டாருக்கு இட் வில் ஆக்டிவேட் இந்த விட்டமின் டியை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய மெட்டபாலைட்ஸ் எல்லாமே இம்யூன் சிஸ்டம்ஸ் இருக்கிற செல்ஸ்ல இருக்குது. ஸோ அந்த செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா அடிக்குவேட் விட்டமின் டி நம்ம பாடியில இருக்கணும். அதாவது இன்ஃபேக்ட் இட் காசஸ் என்ன பண்ணுதுன்னா இம்யூனோ மாடுலேட்டரி ஃபங்க்ஷனை உண்டாக்குது. இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதை விட இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்டை உண்டாக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், நான் ஏற்கனவே சொன்னதுதான், 80 to 90% ஆஃப் தி இந்தியன்ஸ் ஆர் விட்டமின் டி டெஃபிஷியன்ட். ஏன், என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ லாங்கிவிட்டி கொஞ்சம் கூடிருச்சு. முந்தைய 55 வயசு இருந்தது, இப்ப எல்லாரும் 75 வயசு வரை லாங்கிவிட்டி கூடியிருக்கு. நம்பர் 2, நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது இல்லை. இதுல சன் ரேஸ்ல எக்ஸ்போஷரே கிடையாது. இப்போ ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிடி கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கு தான் ஸ்கூல்ல வந்து பிடி கிளாஸே உண்டாக்குறது, அதுவும் மறைஞ்சிக்கிட்டு வருது. அதுவும் கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். ஸோ அது ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்ன, சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத வரைக்கும் விட்டமின் டி நம்ம பாடியில உண்டாகாது. ஸோ அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அதனால தான் திறந்த வெளியில போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றோம், அதை வந்து திறந்த வெளியில பண்ணாதான் நல்லது. அதே மாதிரி எனி எக்ஸசைஸ் சன்லைட்ல பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டணும். தென் கம்ஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மி தான். மேக்சிமம் வெஜிடேரியன் ஃபுட்டு கம்மி, நான் வெஜிடேரியன் ஃபுட்ல தான் இருக்குது. ஐ வில் சி லேட்டர். தென் இந்த டெஃபிஷியன்சியா மேக்சிமம் காரணம் நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன். மார்னிங்ல இருந்து நைட்டு வரை இருக்கிறோம், போனா ஏசி ரூம்ல இருக்கிறோம், யாருமே எக்ஸ்போஸ் ஆகல. வீட்டுல இருந்தாலும் கண்ணாடிக்கு அங்கிட்டு நின்று பாக்குறாங்க. பட் கண்ணாடி வழியா வரக்கூடிய சன்லைட்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. சன்லைட்ல டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். நிறைய காசஸ், யாருமே இப்ப வெயில கண்டா ஒதுங்குறோம். ஸோ இதனால தான் 80 to 90% ஆஃப் தி இந்தியன் செடன்டரி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் ரொம்ப முக்கிய நிறைய காரணம் சொல்லிட்டு போலாம். இந்தியன்ஸ் ஆர் விட்டமின் டி டெஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இப்ப ப்ரூவ்டு. இப்போ இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்க 819 பேர்ல கிட்டத்தட்ட டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 700 பேருக்கு கண்டிப்பா டெஃபிஷியன்சி இருக்கும், அல்லது 600 பேருக்காவது கண்டிப்பா இன்சபிஷியன்சியும் இருக்கும், டெஃபிஷியன்சியும் இருக்கணும்.
ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் விட்டமின் டி இன்சபிஷியன்சி ஆர் டெஃபிஷியன்சி காரணம் என்ன காரணம்? நெக்ஸ்ட் சார். அதாவது நம்ம சூரிய வெளிச்சத்துல நல்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுல, நம்ம டைம் அதுல ஸ்பெண்ட் பண்றது சூரிய வெளிச்சத்துல. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதனால எவ்வளவு பாதிப்புகள் பின்னால ஏற்படுங்கிறத நம்ம யாருமே உணர மாட்டோம். உணராதனால தான் இது நடக்குது. ஸோ ஒன்ஸ் உணர்ந்துட்டோம்னா, அதுக்காக தான் நான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். மேக்சிமம் சன்லைட்ல டெய்லி எக்ஸ்போஸ் ஆகணும். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் எக்ஸ்போஸ் ஆகி இருப்பார். அவருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சியே வராது, அடிக்குவேட்டா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா அடிக்குவேட்டா இருக்கும். வேற நம்ம ஒயிட் காலர் ஜாப், ஆபீஸ்ல ஏசிலேயே காலையில இருந்து ராத்திரி வரை ஏசிலேயே இருக்கிறோம், எக்ஸ்போஸ் ஆகணும். அவங்களுக்குலாம் கண்டிப்பா விட்டமின் டி இன்சபிஷியன்சி இருக்கும், என்னதான் சாப்பிட்டாலும். நெக்ஸ்ட், we are not exposed to sun. ஏன்னா சன்கிளாஸ் போடுறோம், கார்லயும் சன்கிளாஸை ஒட்டுறோம், ரைட்? நம்ம டயட்ல இந்த ஃபேட்டி ஃபிஷ், அதாவது சால்மன், டூனா, மேக்ரல், இதுல ரிச் இன் விட்டமின் டி. நமக்கு எல்லாத்துக்கும் சால்மன் ஃபிஷ்ஷை பத்தி தெரியும். ஸோ இது ரிச் இன் விட்டமின் டி. அடுத்து சீஸ், எக் யோக்கு, மஷ்ரூமும் அல்ட்ராவயலட் இர்ரேடியேட் பண்ணாதான் அது ரிச் மஷ்ரூம்ல. ஸோ வெஜிடேரியன்ஸ் இதுல 2 ஐட்டம் தான் சாப்பிடணும், சீஸ் அண்ட் மஷ்ரூம். மற்றதெல்லாம் நான் வெஜிடேரியன் தான். ஸோ இந்த டயட் எல்லாரும் இந்த டயட்டை சாப்பிட்றோமா? கிடையாது. இதுல 10% ஆஃப் த பீப்புள் தான் சாப்பிடும். எல்லாருக்கும் சால்மன் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் இந்த டயட்டை ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஸோ மோர் ஓவர் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வி ஆர் மிஸ்ஸிங் இன் அவர் ரெகுலர் டயட். ஸோ நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆர் இன்சபிஷியன்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் சார், பாடிஸ் inability to produce enough vitamin D, அது ஒரு முக்கிய காரணம். sedentary லைஃப் ஸ்டைலு, டார்க்கர் ஸ்கின் டோன், அது ஒண்ணுது. இன்னொன்று, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலும் இந்த விட்டமின் டி சிந்தசிஸை அது தடுத்துரும். ஏஜிங்னாலையும் விட்டமின் டி சிந்தசிஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ அதாவது இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம பாடியில அப்சார்ப் ஆகலைன்னா விட்டமின் டி சிந்தசிஸ் நடக்காது. ஸோ விட்டமின் டி சிந்தசிஸ் பாடியில் நடக்கணும்னா அடிக்குவேட்டா ஒரு 20 to 30 minutes, half an hour சன்லைட்ல மார்னிங் 10 to 4 PM, 10 AM to 4 PM நீங்க கண்டிப்பா நிக்கணும், அல்லது 9 to 5. இது ஏரியா டு ஏரியா சன்லைட்டோட இது வித்தியாசப்படும். பட் அது half an hour இருந்தா போதும். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சார். எஸ். ஸோ இப்போ நமக்கு விட்டமின் டி குறைவா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி வச்சு நம்மளே அசஸ் பண்ணிக்கலாம், நம்ம சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆகுறோமா அப்படின்னு பார்த்து அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு கேன் யூ ரைஸ் யுவர் விட்டமின் டி ஃபார் யுவர் வீக்கெண்ட் போன்ஸ்? எப்படி ரைஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட், எந்த வழியில நம்ம ரைஸ் பண்ணலாம்? ஒண்ணு சப்ளிமெண்ட். ஒண்ணு ஃபர்ஸ்ட் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது, ரெண்டாவது சப்ளிமெண்ட், ரைட்? நம்ம ஃபுட்டுல சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபுட்டுல அடிக்குவேட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன மாதிரி, இந்த சால்மன் ஃபிஷ்ஷும் நம்ம யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி மஷ்ரூம்லயும் இரேடியேஷன், அல்ட்ராவயலட் இரேடியேஷன் இருக்கணும். சீஸ், எல்லாரும் சீஸ் சாப்பிட்றது இல்லை. ஸோ அதே சமயம் இந்த சப்ளிமெண்ட் இது பாருங்க, D+னா என்ன? D3 நான் ஏற்கனவே சொன்னது. இந்த D3யோட கூட 3 சேர்ந்துருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் D+. D3னா கோலிகால்சிஃபரால், இதான் விட்டமின் டி. K2 அப்படின்னா விட்டமின் கே, நான் பின்னால சொல்றேன் K2னா என்னது. அடுத்து கொர்சிட்டின், இது ஒரு ஃபிளாவனாய்டு. லிக்வரிஸ் அதிமதுரம். ஸோ கோலிகால்சிஃபரால் விட்டமின் D3, K2 அது ஒரு விட்டமின் கே, quercetin it is a flavonoid, ஒரு பிளான்ட் ஃபிளாவனாய்டு. லிக்கோரிஸ் அது அதிமதுரம். இந்த 4 சேர்ந்து எல்லாமே போனை ஸ்ட்ரென்தன் பண்றது தான். ஸோ இதை சேர்ந்து ஒரு சப்ளிமெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரோல் என்ன? நெக்ஸ்ட் we will see. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ரைட். விட்டமின் டி பிளஸ் நான் ஏற்கனவே சொன்னதான், இட் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் விட்டமின் டி. எஸ். ஏன் மோர் தேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதுல வந்து என்னெல்லாம் இருக்குது? நம்பர் 1 கோலிகால்சிஃபரால். ஸோ இந்த கோலிகால்சிஃபரால்ங்கிறது விட்டமின் D3 அது இருக்கு. விட்டமின் டினாலே இந்த விட்டமின் D3 தான். இது D2 சேர்ந்துதான் இருக்கும். அதுக்கு பேர் தான் D3 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த D3 வந்து 1900 யூனிட்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் அடிக்குவேட். நம்ம பாடிக்கு இது தாராளம் போதும். இந்த விட்டமின் D3 வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டை சில பேர் வீக்லி ஒன்ஸ்ன்னு கொடுப்பாங்க 60,000 யூனிட்ஸ். பட் அது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகும், அடிக்குவேட்டா நம்ம பாடியில லெவல் மெயின்டைன் ஆகும். திருப்பி அது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டோம், நிப்பாட்டிடுவோம். ஸோ அப்புறம் எகைன் அது லெவல் வந்து ஃபால் ஆயிடும். வேற டெய்லி சாப்பிட்றது அது மெயின்டைன் ஆகும். திஸ் இஸ் தி ரெக்கமெண்டட் டோஸ். 1900 யூனிட் அப் டு 2000 இன்டர்நேஷனல் யூனிட் நம்ம வந்து சாப்பிடலாம். திஸ் இஸ் த ரெக்கமெண்டட் டோஸ் இன்டர்நேஷனல் யூனிட். அதே மாதிரி K2 வந்து 20 மைக்ரோகிராம். தென் லிக்வர் இஸ் பிளட்சிட்டின். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் விட்டமின் D3, அதாவது 1900 யூனிட்ஸ் இதுல இருக்கு. இது கோலிகால்சிஃபரால். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 64 பாயில்டு எக்ஸ். இந்த விட்டமின் D3 64 பாயில்டு எக்ஸுக்கு ஈக்குவலன்ட் இந்த யூனிட்ஸ். இது என்னோட பெனிஃபிட் என்ன? போன் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுது மெயினா. D3 இஸ் கோலிகால்சிஃபரால்னு சொல்லுவோம். வீக்கெண்ட் போன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடணும். வீக்கெண்ட் போன் இருந்தால் என்ன ஆகும்? ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். தென் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப ஈஸியா வரும். சாதாரணமா இடிச்சா கூட வந்துடும். தென் அப்புறம் இம்யூனிட்டி, ஏற்கனவே நான் சொன்னதான், இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்ல பூஸ்டப் பண்ணும், மாடுலேட்டரி ஃபங்க்ஷனை உண்டாக்குறது இந்த விட்டமின் D3 இஸ் வெரி வெரி எசென்ஷியல். பாடிஸ் நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நம்ம இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில வரக்கூடிய நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, கூட்டி விடுது. ஸோ இந்த விட்டமின் D3 இதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இது எதுல இருந்து கிடைக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும். நம்ம இதோட சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இது ஷீப்போட ஊல் வேக்ஸ், அதாவது தட் இஸ் கால்டு லெனோலின் பேரு. அதாவது ஷீப்போட ஊல், அந்த ரோமத்து பேரு ஊல். அந்த ஊல் வேக்ஸ் ஆர் அந்த ஊல் கிரீஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஊல் வேக்ஸுக்கு பேரு லெனோலின். அந்த லெனோலின்ல 7 டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எஸ்டர் அதுல இருக்குது. இதுல அந்த லெனோலின் இஸ் நத்திங் பட் ஷீப் ஊல் வேக்ஸ். ஸோ அந்த லெனோலின்ல அதோட யூஸ் நிறைய இருக்கு. லெனோலின் யூஸ் வந்து காஸ்மெட்டிக்கா யூஸ் பண்ணலாம், ஏகப்பட்ட யூசஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி எஸ்டர் வந்து 7 டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். இந்த 7 டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால வந்து லெனோலின்ல இருந்து செப்பரேட் பண்ணி அதை அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இர்ரேடியேஷன் கொடுத்தோம்னா விட்டமின் D3 அதுதான் நம்ம சோர்ஸ். இதான் சோர்ஸ். அதாவது அந்த 7 டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் லெனோலின்ல இருக்கக்கூடிய அந்த 7 இதை அல்ட்ரா வயலட் ரேஸ்னால இர்ரேடியேஷன் பண்ணோம்னா we will get the விட்டமின் D3. அதுதான் இந்த சோர்ஸ். ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் D3 இதுதான் இந்த சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சார். எஸ், விட்டமின் D3 லெவல் யாரெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இருந்தா சாப்பிடலாம், எல்லாருக்கும் இந்த சந்தேகம் நிறைய வரும். யூஸ்வலா பிசிஷியன்ஸ், டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? 60,000 இன்டர்நேஷனல் யூனிட் வீக்லி ஒன்ஸ் ஃபார் 8 weeks ஃபார் வந்து அக்யூட் விட்டமின் டி. இது வந்து இதை போட்டோம்னா அக்யூட் விட்டமின் டி டெஃபிஷியன்சியை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். பட் 8 weeksக்கு அப்புறமேல, அதாவது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு நிப்பாட்டிட்டோம்னா ஒரு 3 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் சாப்பாடுல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வீக்லி டோஸ் ஓகே, பட் டெய்லி டோஸ் ஐடியல். இதை எப்படி அசஸ் பண்ணாங்கன்னா, இந்த லாங் ஸ்டாப் ஸ்டடியை பார்த்ததில்ல. இந்த டெய்லி டோஸ் சாப்பிட்டா ஒரு மெயின்டைன் ஆகும், வேற வீக்லி டோஸ் வந்து சஸ்டைண்டா நிற்காது.
அது வந்து ஒரு டெஃபிஷியன்ட் லெவலுக்கு டிராப் ஆயிரும்னு சொல்றோம். ஸோ அவர் தான் அக்கார்டிங் டு சம் லாங் டர்ம் ஸ்டடீஸ் எல்டர்லி பாப்புலேஷன் த எஃபெக்ட் ஆஃப் ஹை சப்ளிமெண்டேஷன், அதாவது வீக்லி ஒன்ஸ் ஃபார் ஷார்ட் பீரியட் வாஸ் நாட் சஸ்டைன்டு பை 1 year. 1 year வர கூட அது நிற்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா 1900 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். 1900 யூனிட்ஸ் தான் ஒரு எஃபெக்டிவ் டோஸ். அதுதான் ஐடியல் டோஸா நம்ம போட்டிருக்குது இந்த சப்ளிமெண்ட்ல. நார்மலா 1500 to 2000 international units per day supplement it is recommended by International Osteoporosis Foundation Committee. அந்த இதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எண்டோக்ரைன் சொசைட்டில. ஸோ நம்ம இதுல வந்து 1900 இருக்குது. பொதுவா இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க இருக்கிற கூட்டத்துல 800 பேர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி விட்டமின் D3 தான் டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்ட் பண்றது எது? 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, அதை தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். இது வந்து பிலோ 20 இருந்தால் தட் இண்டிவிஜுவல் இஸ் சிவியர்லி டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி சிவியரா இருக்கு. 20 to 30 இருந்தா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாம். 30க்கு மேல இருந்ததுன்னா அது நானோகிராம், அந்த யூனிட் நானோ மோல் பெர் லிட்டர் இருந்ததுன்னா இட் இஸ் நார்மல், அவ்வளவுதான். பட் டாக்ஸிக் வந்து 100க்கு போகணும். பட் டாக்ஸிக் லெவல் யாருமே அச்சீவ் பண்ண முடியாது. அவ்வளவு ஈஸியாலாம் டாக்ஸிக் லெவல் வரவே வராது, பொதுவா ஜாஸ்தி வராது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், விட்டமின் D3 above த நார்மல் லெவல் மெயின்டைன் பண்ணியிருந்தா கொரோனாக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸை ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணலாம். எஸ், மோர் தேன் 30, 50, 60, 70ல வச்சிருந்தீங்கன்னா உங்க லெவல் கண்டிப்பாக இந்த நம்ம அடுத்து 3வது 4வது எது வந்தாலும் நமக்கு பாதிப்பு வந்து இந்த COVID-19ல ரொம்ப இருக்காது. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நான் என் பேஷண்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், 20லேருந்து 30க்குள்ள தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஆஸ்டியோபொரோசிஸ்னா அது பிலோ 12க்கு போயிடும், கீழே போயிடும், பிலோ 20க்கு போயிடும். ஆஸ்டியோபொரோசிஸ், ஆஸ்டியோபீனியா எல்லாருமே பிலோ 20 வந்துடும். 20 to 30 வந்து இன்சஃபிஷியன்ட், அவங்க கண்டிப்பா மேல போகணும். ஸோ கண்டிப்பா அவங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். டு அச்சீவ் திஸ் லெவல் இதான் டோஸ் 1500 to 2000. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். This is effective dose, then K2, right? இப்போ விட்டமின் D3 பத்தி கம்ப்ளீட்டா நான் சொல்லிட்டேன், சோர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், டோஸ் 1900 சொல்லியாச்சு. பிரெக்னென்ட் பீப்புள் சாப்பிடலாமா? எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் வரும். கண்டிப்பா சாப்பிடலாம். ஐ வில் கம் லாஸ்ட்ல அதை பத்தி சொல்றேன். தென் கமிங் டு K2. K2ங்கிறது ஒரு விட்டமின், இது ஒன் ஆஃப் த ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இதுல K2ன்னு இருக்குது, அப்ப K1 இருக்கா சார்? எஸ் இருக்குது. இது ஏன் K2ன்னு வந்ததுன்னா, இது கோயாகுலேஷன் விட்டமின் அப்படின்னு பேரு. கோயாகுலேஷனுக்கு ஜெர்மனில வந்து கேல போடுவாங்க, அதனால கேன்னு போட்டிருக்காங்க, விட்டமின் கேன்னு. இது வந்து K1 K2ன்னு 2 இருக்குது. K1 எதுக்குன்னா கோயாகுலேஷன், ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் பாடியில இருக்குது, கோயாகுலேஷன் மெக்கானிசம். இப்ப நம்ம ரத்தம் வந்ததுன்னா கொஞ்ச நேரத்துல அது உறைஞ்சிரும், கிளாட் ஆயிரும். அந்த மெக்கானிசத்துல இந்த K1 வந்து ஆக்ட் பண்ணுது. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், அது மெடிக்கல் சப்ஜெக்ட் K1. பட் K2 என்ன பண்ணுதுன்னா, இது வந்து கால்சியத்தை டைரக்டா போனுக்கு அனுப்புது. இதுதான் இன்ஃபேக்ட் ஷார்ட்டா நம்ம சொல்றா இருந்தா, விட்டமின் K2 இஸ் அ டிராபிக் கான்ஸ்டபிள் இன் அவர் பாடி, அதான் அர்த்தம். எப்படி இது K2 இருந்ததுன்னா நீங்க சாப்பிடக்கூடிய எல்லா கால்சியமும் நேரா போனுக்கும் டீத்துக்கும் கொண்டு செலுத்திடும். அதான் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி, அதுக்குதான் டைரக்ட் பண்ணும். நார்மலா இது இல்லாம நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம சஃபிஷியண்டா கால்சியம் சாப்பிட்றோம், விட்டமின் டி இருக்கு, அது அப்சார்ப் ஆகுது, அது வந்து சாஃப்ட் டிஷ்யூல போய் டெபாசிட் ஆகலாம், கிட்னில போய் டெபாசிட் ஆகலாம், ரத்த குழாயில தான் மேஜரா டெபாசிட் ஆகும். ரத்த குழாயில ஆகிறப்ப ஹார்ட் டிசீஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதர் டிஷ்யூஸ்ல போய் டெபாசிட் ஆகாம தடுக்கணும்னா இந்த K2 வேணும். இந்த K2வை சேர்த்துக்க காரணமே ஒரு டைரக்டிங் கால்சியம் டு ரைட் பிளேஸ், அதாவது போனுக்கு
அதை அனுப்பிச்சு விட்டுரும், போன் அண்ட் டீத். ஸோ கால்சியம் டஸ் நாட் கெட் டெபாசிட்டட் இன் த சாஃப்ட் டிஷ்யூ, பிளட் வெசல்ல போய் டெபாசிட் ஆகாது. அப்படி டெபாசிட் ஆகாதனால கொரோனரி ஆர்டரி, ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் எல்லாமே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமானது. இதோட டோஸ் மினிமம் 20 மினிமம் டோஸ் தான் இது. 20 மைக்ரோகிராம் பெர் டேப்லெட் இருக்கு, பெர் டே போதும். இது வந்து போனோட ஸ்ட்ரக்சரையும் அண்ட் இட் ப்ரமோட்ஸ் த போன் மினரலைசேஷன். இதோட ரோலே மெயினா வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரோல் தான் இந்த K2 வந்து போன் ஹெல்த்துக்காக உள்ளது. இதை தவிர இது சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுலாம். மேஜரா வந்து it directs the absorbed calcium to the bone and teeth. For example, இப்போ இந்த சப்ளிமெண்ட் நீங்க சாப்பிடுறீங்க, என்னது விட்டமின் D3, K2, quercetin, licorice, இந்த 4 இருக்குது. இப்போ விட்டமின் D3 நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம், நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம குடல்ல வந்து அப்சார்ப் ஆகும். குடல்ல அப்சார்ப் ஆன பிறகு இதுல K2 இருக்குது, அது நேரம் அந்த குடல் அப்சார்ப் ஆகி நேரம் கொண்டு எலும்புல கொண்டு அது சேர்த்துரும். அதனாலதான் K2. இதான் D3, K2. நம்ம அடுத்து லிக்கோரிஸ் இதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் சார், லிக்கோரிஸ் நத்திங் பட் அதிமதுரம். குவெர்சிட்டின்ங்கிறது ஒரு ஃபிளவனாய்டு. ஃபர்ஸ்ட் லிக்கோரிஸை நம்ம பார்ப்போம். லிக்கோரிஸ் வந்து இது லிக்கோரிஸ் அண்ட் ரெண்டு ஒன்று சேர்ந்துருக்கு, போன் டென்சிட்டி. அதாவது மெயினா வந்து இது வந்து எப்படின்னா, இப்ப லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் வந்த பிறகுனா ஈஸ்ட்ரோஜன் இது கம்மியாயிரும். இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமன். இதை கரெக்ட் பண்ணக்கூடியது லிக்கோரிஸ், அதாவது அதிமதுரம். ஏற்கனவே நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ல இருக்கு பசாக்கா, முல்லத்தி, சுரசான். முல்லத்தி அண்ட் லிக்கோரிஸ் ஆர் போத் ஆர் சேம். லிக்கோரிஸ் அண்ட் முல்லத்தி ரெண்டுமே ஒண்ணுதான். இது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம் அண்ட் ரூட் ஆஃப் தி லிக்கோரிஸ், அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த லிக்கோரிஸ். இது வந்து என்னது, ஆஸ்டியோபோரோசிஸ், ஈஸ்ட்ரோஜன் டெபிஷியன்சினால வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸை இது கம்ப்ளீட்டா கரெக்ட் பண்ணுது. திஸ் லிக்கோரிஸ் வந்து ஈவன் COVID-19க்கு ரொம்ப முக்கியமானது. ஆக்சிஜன் சேச்சுரேஷனை கூட்டுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெர்பல் ஃபார் COVID-19. It is a powerful antioxidant. It is an antimicrobial. It is an hepatoprotective herbal supplement. Then it is an anti-inflammatory, even for anti-diabetic. So antioxidant, antimicrobial, anti-diabetic, anti-inflammatory, hepatoprotective. அதாவது லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த லிக்கோரிஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் எதுன்னா டக்குன்னு வர மாட்டேங்குது. அதாவது கிளைசிரிசா கிளாப்ரான்னு பேரு. கிளைசிரிசா கிளாப்ரா அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் தான் மெயின். அதான் அதிமதுரத்துல இருக்கக்கூடியது. ஸ்டெம் அண்ட் ரூட்ஸா யூஸ் பண்றாங்க. இது ரிகார்டிங் லிக்கோரிஸ். தென் கமிங் டு குவெர்சிட்டின். குவெர்சிட்டின் என்னது, இட் இஸ் அ ஃபிளவனாய்டு. இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு எல்லாத்துலயுமே இந்த ஃபிளவனாய்டு இருக்குது. குவெர்சிட்டின் இஸ் அன் பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட். அகைன் இட் இஸ் அன் ஆன்டி-டயபெட்டிக். இதுவும் ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் போன் லாஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, போன் ரிசாப்ஷன் ஜாஸ்தி இருந்தா அதை வந்து இது தடுத்துரும். அண்ட் இட் ப்ரமோட்ஸ் ஆஸ்டியோஜெனிசிஸ், அதாவது போன் செல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணும். அண்ட் இன்ஹிபிட் ஆஸ்டியோகிளாஸ்ட். இது குவெர்சிட்டின் வந்து ஆஸ்டியோகிளாஸ்ட்னா என்னது, அது வந்து போன் ரிசாப்ஷனை உண்டாக்கக்கூடியது, அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ நியூ போன் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும். வேற அந்த போன் ரிசாப்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிடும், இன்ஹிபிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் தி லிக்கோரிஸ் அண்ட் குவெர்சிட்டின். நெக்ஸ்ட் சார், இது குவெர்சிட்டின் இஸ் ஈக்குவல் டு 18 பிக் ஆப்பிள்ஸ் இன் ஒன் டேப்லெட். ஒரு டேப்லெட்ல கிட்டத்தட்ட 18 பிக் ஆப்பிளுக்கு உள்ள சத்து அதுல அவ்வளவு இருக்குது. ஒரு டேப்லெட்ல 18 ஆப்பிள் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அந்த குவெர்சிட்டின் இந்த ஒரு டேப்லெட்ல இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் தென் இந்த விட்டமின் டி பிளஸ்ல பாத்தீங்கன்னா D3 பிளஸ்ல இட் இஸ் நாட் நோ ஆர்டிபிஷியல் கலர், நோ ஃபிளேவர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட், it is a very big advantage, no preservative, no flavor, no artificial color. Right.
திஸ் விட்டமின் டி பிளஸ் இது வந்து இப்போ சொல்லிடுறேன். பிரெக்னன்சிக்கு இது கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். சரி, இப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடி 3rd month வர்றாங்க. அப்படி வரும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து விட்டமின் டி லெவலை பார்க்குறோம், அது வந்து லோவா இருக்குது, இன்சஃபிஷியண்டா இருந்தால் என்ன, சரி அவங்க சப்ளிமெண்ட் சாப்பிடல, என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்லாம்சியான்னு ஒரு கண்டிஷன் நடக்கும். அந்த லேடிக்கு வந்து பிரெக்னன்சில கடைசியில ப்ரீ எக்லாம்சியா, அது வந்து ஹைப்பர் டென்ஷன், புரோட்டீனூரியா இதெல்லாம் வரும். அது கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸ் தான். ஸோ ப்ரீ எக்லாம்சியா நடக்கலாம், ப்ரீமெச்சூர் டெலிவரி வரலாம், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமெச்சூர் டெலிவரி, அதே மாதிரி ப்ரீ எக்லாம்சியா வரும். ஸோ இது அதே சமயம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நடக்கும். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா பிரெக்னன்சி பீரியட், கர்ப்ப காலத்துல வரக்கூடிய சர்க்கரை சத்து, அதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இந்த கர்ப்ப காலத்துல வரக்கூடிய சர்க்கரை சத்து டக்குன்னு வரும், இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு இருந்தால் இந்த 3ம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரீ எக்லாம்சியா, ப்ரீ டேர்ம் டெலிவரி, ப்ரீமெச்சூர் சைல்டு, அதே சமயம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பிரெக்னன்ட் லேடி சாப்பிடலாம் இது. தென் யூஸ்வலா 18 வயசுக்கு மேல. அப்புறம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா, சார் யார் சார் விட்டமின் டி பிளஸ் சாப்பிடலாம்? 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப நம்ம குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிங்க. ஒரு இப்ப ஆக்சுவலா விட்டமின் டி வந்து நம்ம பாடியில எப்படின்னா கர்ப்ப காலத்துல, அதாவது 3ஆவது மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும், தொடங்கி 25வது 25 இயர்ஸ் வர பாடியில இந்த எலும்பு வளர்ச்சி இருக்கும். ஸோ அதனால பிறந்ததுல இருந்து 35 வயசு வரை ஒரு பீரியட், இந்த பீரியட் வந்து ஒரு பீரியட். அப்புறம் 35 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரை 25 வருஷம், அது ஒரு பீரியட் செகண்ட். அப்புறம் 60 வயசுக்கு மேல 3rd. இதை 3ஆ பிரிச்சிருக்கேன். இந்த 0 to 35 35 வருஷம் வயசு வரை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா போன், அதாவது போன் நியூ பார்ன் ஃபார்மேஷன் வந்து வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 35 வயசு வரை இருக்கக்கூடிய அடல்ட்ஹுட் இருப்பாருங்க, 20 25 வயசு, அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், வேணுங்கிறத சாப்பிடுவாங்க, நல்லா சுத்துவாங்க, நல்லா அலைவாங்க, எல்லா விதமான இதுவும் இருக்கும். அதனால போன் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும், போன் ரிசார்ப்ஷன் குறைவா இருக்கும். அப்புறம் 35 வயசுல இருந்து 60 வயசு வரை, இது இப்போ லேடிஸ்னா 55 வயசு, ஜென்ஸ் 60 வயசு வரை செகண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா இதே இது மெயின்டைன் ஆகும். ஆனா போன் ஃபார்மேஷனும் இருக்கும், அதே சமயம் போன் ரிசார்ப்ஷனும் இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அப்பதான் ஈக்குவலா இருக்கிறப்பதான் உங்களுக்கு வந்து இத இன்சபிஷியன்ஸ் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி 0 to 35ல இருக்கிறப்ப சரியானபடி இது பண்ண, செடன்டரி லைஃப்ல வந்து சரியானபடி சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி இன்சபிஷியன்சி வரலாம். அப்புறம் எபவ் 60 இயர்ஸ்க்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, போன் ஃபார்மேஷன் குறைவா இருக்கும், போன் ரிசார்ப்ஷன் கூடுதலா இருக்கும். ஸோ அதுதான் மேஜரா இருக்கும். போன் ரிசார்ப்ஷன் கூடுதலா இருக்கும், போன் ஃபார்மேஷன் குறைவா இருக்கும். கண்டிப்பா அவங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டாகணும். அதனால தான் எல்லாருமே இந்த விட்டமின் D3+ சாப்பிடணும். நம்பர் 1. எபவ் 45 பீப்புள் எல்லாருமே ரைட், எபவ் 45 அவ்வளவு பேருமே கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டே தீரணும். விட்டமின் டி, அதாவது உங்க லெவலை பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இட் சுட் பி எபவ் த, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எபவ் த நார்மல் லெவல் இருக்கணும், பட் நாட் த டாக்ஸிக் லெவல் யாருக்கும் போகாது. இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றேன்னா, நான் எனக்கு என்னுடைய விட்டமின் டியை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 60 இருக்குது, ரைட், இட் இஸ் எபவ் த நார்மல் லெவல், பட் நாட், நான் சாப்பிட்டுக்கிறதுக்கு இருக்கேன் விட்டமின் டி. ஸோ அபவ் த நார்மல் லெவல் இருந்தால் இட் இஸ் வெரி சேஃப். அதான் நான் எல்லாத்துக்குமே நான் சொல்றது, யூ ஹேவ் டு டெஸ்ட். வித்தவுட் டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. பிலோ 20 இருந்தால் சிவியர், 20 to 30 இருந்தால் இன்சஃபிஷியன்ட், கண்டிப்பா சப்ளிமெண்ட் எடுக்கணும். விட்டமின் டியை பத்தி தான் பேசுறேன். 20-30க்கு மேல இருக்கு ஓகே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 30 to 100க்குள்ள இருந்தா மிக மிக நல்லது. அது எஸ்பெஷலி 50 to 70 அந்த லேப்ல இருக்கக்கூடிய இது என்ன டெஸ்ட் அப்படின்னா 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, அதைத்தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். அந்த டெஸ்ட் வந்து இதை கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். தென் கம்ஸ்
இதுல வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. தட் டினோட்ஸ் இட் இஸ் அ நான் வெஜிடேரியன். நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இதோட சோர்ஸ் வந்து லெனோலின். அது வந்து எது, ஷீப்போட ஊல்ல இருக்கக்கூடிய வேக்ஸ், அது கிரீஸ். அந்த கிரீஸ்ல இருக்க பேர் தான் லெனோலின். திஸ் லெனோலின்ல இருந்து வரக்கூடிய விட்டமின் D3 ஒரு ப்ராசஸ் 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ல அதுல அல்ட்ரா வயலட் இரேடியேட் பண்ணா விட்டமின் D3 வந்துடும். இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஷீப் ஊல வந்து நான் வெஜிடேரியன் கன்சிடர் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது. இது வந்து ஷீப் ஊல் ஃபேட் வந்து ஒன்லி அது வெஜிடேரியனா எடுத்துக்கலாம். பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஷீப் ஊல் ஃபேட் வந்து நான் வெஜிடேரியன் கன்சிடர் பண்றாங்க. அதனால தான் அந்த ப்ரௌன் கலர் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும். எவ்வளவு நாள் சாப்பிடணும் கேட்டீங்கன்னா, above 60 people லைஃப் லாங்கா சாப்பிடலாம். இப்போ ஒரு 35 இயர்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இஃப் இட் இஸ் above த நார்மல் லெவல் அடிக்குவேட்டா இருக்குன்னா தே கேன் வித்ஹோல்டு, அது வித்ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 35 to 55 இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட்றது நல்லது. நம்ம ஊர்ல 80 to 90%. இப்போ ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா போன் மினரல் டெஸ்ட், போன் மினரல் டென்சிட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியும், BMD டெஸ்ட்னு. இந்த BMD டெஸ்ட்டை நீங்க பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் யூ ஆர் ஆஸ்டியோபீனியாவா இல்ல ஆஸ்டியோபரோசிஸான். அந்த BMD டெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் தி போன் மினரல் டென்சிட்டி. more than just vitamin D தான். எஸ், இது ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட். ஸோ விட்டமின் D3 இல்லாம இப்போ விட்டமின் D3யோட அதர் யூசஸ் என்ன அதுவும் நான் சொல்லிடுறேன். இது நம்ம போனை பத்தி தான் நம்ம பேசணும். இப்போ இந்த விட்டமின் D3யோட அதர் யூசஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ போனை தவிர சில கேன்சரை இது ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம பாடியில வந்து லோ விட்டமின் D இருந்தால் சில கேன்சர் உண்டாதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சரு, கொலோனிக் கேன்சர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிவலன்ட் ஜாஸ்தி. ஸோ விட்டமின் D அடிக்குவேட்டா இருந்தால் இந்த கேன்சர் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டடி ரிசர்ச்ல இருக்கு. அடுத்து இம்யூன் சிஸ்டம். நான் இம்யூனோ மாடுலேட்டரி ஆக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணி அடிக்குவேட்டா இருக்கணும்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம் எல்லாருடைய இம்யூன் சிஸ்டம். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் D above த நார்மல் லெவல் வச்சிருக்கணும். பட் நாட் இது டாக்ஸிக் லெவல் போக முடியாது இந்த டோஸுக்கு. ஸோ தாராளமா above த நார்மல் லெவல் வச்சிருக்கணும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஹார்ட் டிசீஸ், அதாவது ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இந்த ஈவெண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது விட்டமின் D. இந்த அதர் ஃபங்க்ஷனா இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா தான் விட்டமின் D பத்தி நிறைய சயின்டிபிக் ரிசர்ச், நியூ இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கால்மேக் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ஒண்ணுமே தோணல. கால்மேக் Dக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அன்னைக்கு அந்த ப்ராடக்டை வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறப்ப நான் கேள்விதான் கேட்டேன் மதுரையில. ஸோ எதுக்காக Dக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அப்பவே சொன்னாங்க இதோட ரோல் நிறைய இருக்குன்னு. எப்போ கால்மேக் D இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப. அதுக்கப்புறம் கால்மேக் D+ன்னு வந்துருச்சு. ஸோ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ விட்டமின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா ரிசர்ச் பேப்பர்லையும் எல்லா கான்ஃபரன்ஸ்லையும் விட்டமின் D பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ரோல் அவ்வளவு இருக்குது. அதாவது நான் கால்சியமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் Dனே சொல்லலாம். அதாவது கால்சியம் தவிர அது ஒண்ணு கேன்சர், ரெண்டாவது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றது, மூணாவது ஹார்ட் டிசீஸ், நாலாவது ஸ்கின்னுக்கு அது ரொம்ப முக்கியமானது விட்டமின் D. ஏன்னா ஸ்கின்ல தான் சிந்தசிஸே நடக்குது. எது? விட்டமின் D சிந்தசிஸ். ஸோ ஸ்கின்னுக்கு எஸ்பெஷலி சொரையாசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு, ஸ்கின் டிசீஸ். அதுக்கு வந்து இந்த விட்டமின் D இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்புறம் மசில் வீக்னஸ். இப்போ ஒரு ஆளுக்கு விட்டமின் D டெஃபிஷியன்சியா இருக்குது, இன்சபிஷியண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கையில நடுக்கு மேல இந்த தோள்பட்டை, இதுக்கு பேர் ப்ராக்சிமல் மசில். அதே மாதிரி தொடைப்பகுதி இருக்கு பாருங்க, அது வந்து ப்ராக்சிமல் மசில். பட்டெக்ஸ் இருக்குது, அது ப்ராக்சிமல் மசில். இந்த ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் தான் ரொம்ப காமன் விட்டமின் D டெஃபிஷியன்சி இருந்தால். ஸோ அதனால தான் நடந்துக்கிட்டு போறப்ப கீழே விழுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபால்லாம் ஏற்படும். ஸோ அந்த ப்ராக்சிமல் மசில் வீக்னஸும் வரும். ஸோ அதை தடுக்கக்கூடியது இந்த விட்டமின் D.
அடுத்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது. டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸோட ரிஸ்கை இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். எது? விட்டமின் டி. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அனதர் திங் எப்படின்னா டியூபர்குலோசிஸ். ஆல் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து விட்டமின் டி லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த விட்டமின் டியை அடிக்குவேட்டா கொடுக்கணும். ஸோ இதை வந்து கேன்சர் வராம தடுக்கலாம், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணலாம், ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸ்கின் டிசீஸ்க்கு கொடுக்கலாம், மசில் வீக்னஸை தடுக்கக்கூடியது, டைப் 2 டிசீஸ்க்கு ரிஸ்கை குறைக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இந்த இதுக்கு விட்டமின் டியோட அதர் ரோல். சரி, இவ்வளவுலாம் சொல்றோம். விட்டமின் டி வந்து யாருக்கு கொடுக்க கூடாது இந்த கேள்வி நீங்க எல்லாரும் கேட்பீங்க. ஸோ அது யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ ஒருத்தருக்கு வந்து பாடியில பாஸ்பேட் அதிகமா இருந்தால், அதுக்கு பேரு நான் டிசீஸை சொல்ல விரும்பல, ஹைப்பர் பாராதைராய்டிசம் பேரு. ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹை பாஸ்பேட் இந்த பிளட் இருந்தா விட்டமின் டி கொடுக்க கூடாது. அப்புறம் ஹை கால்சியம் லெவல், ஹைப்பர் கால்சியமியா அது இருந்தாலும் விட்டமின் டி கொடுக்க கூடாது. கொடுக்கறத தவிர்க்கலாம். அப்புறம் பாடியில எக்ஸஸா விட்டமின் டி இருக்கு, அதை வந்து டெஸ்ட் பண்றப்ப சில டிசீஸ்க்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும் பட்சத்துல இதை தவிர்க்கலாம். அப்புறம் கிட்னி ஸ்டோன் வந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ற வரை இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். அதுக்காக கான்ட்ரா இண்டிகேட்டர் நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் இப்போ ஒரு ஆளுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, அவருக்கு கால்சியம் கொடுக்கலாம், பட் நாட் விட்டமின் D3. விட்டமின் டி வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குது, அதாவது கிட்னியோட கிளாபுலார் ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கம்மியா இருந்தது, சீரம் கிரியேட்டின் யூரியா எல்லாம் கூட இருந்ததுன்னா விட்டமின் டியை அவாய்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா சார்காய்டோசிஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், பிரெக்னன்சிக்கு கொடுக்கலாம். அதாவது என்ன கண்டிஷன்? சார்காய்டோசிஸ்னு ஒரு கிரானுலோமேட்டஸ் டிசீஸ் இருக்கு. ஹை பாஸ்பேட் பிளட்ல இருந்தா கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுன்னா ஹை கால்சியம் இருந்தாலும் தவிர்க்கணும். எக்ஸஸ் விட்டமின் டி இருந்தாலும் தவிர்க்கணும். கிட்னி ஸ்டோன் இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறைவா இருந்தால் அந்த டெம்பரரியா அந்த நேரத்துல நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்டிஷன். அடுத்து இன்ஃபன்ட்ஸ் இப்பெல்லாம் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எஸ், பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம். அது பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் விட்டமின் டி கம்மியா இருக்கும். அதனால தான் பிறந்த குழந்தைக்கு விட்டமின் டி டிராப்ஸ் தான் இப்ப எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதனால தான் பண்றோம். பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கிற குழந்தைக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கும். ஸோ பிறந்த குழந்தைக்கு விட்டமின் டி டிராப்ஸ் கொடுக்கணும். அதே சமயம் பிரெக்னன்ட் லேடிக்கு இதை கொடுக்கலாம், கான்ட்ரா இண்டிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சார். சார் ரைட். சார் இது வந்து சார் மிஸ்டர் பிரவீன் சார் எடுப்பாரு. I think I have covered everything. Any questions? I am ready to answer. Thank you very much. I thank Mr. Gerald and his team, Mr. Praveen Kumar, and all the Amway team for giving me this opportunity to thank you. And I thank all the listeners and participants of this meeting. So thank you very much. Thank you once again. Thank you. So thank you, sir, for the wonderful presentation. So அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்டேட் பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம். So next slide. Okay, so மார்க்கெட்டிங் சைட்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் டி இஸ் அ வெரி பிக் மார்க்கெட். ஸோ இப்போ நமக்கு இந்த கரண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து வைட்டமின் சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி இருக்கு. அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய இன்னொரு நியூட்ரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வைட்டமின் டி. ஸோ வைட்டமின் டி ஹாஸ் ஒரு மிகப்பெரிய கோரிலேஷன் வித் இம்யூனிட்டி வந்து வைட்டமின் டி இஸ் பிளேயிங். அண்ட் இன்னைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்தியாவில மட்டுமே பாத்தீங்கன்னா விட்டமின் டியோட மார்க்கெட் வந்து 250 crore மார்க்கெட். அண்ட் இது வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தா இருக்கு. அண்ட் ஃபாஸ்டர் மூவிங் கேட்டகரி, இப்போ நியூட்ரிஷன் கேட்டகரி வச்சு வைட்டமின் டி வந்து ஃபாஸ்டர் மூவிங் கேட்டகரியா இருக்கு. எந்த அளவுக்கு வைட்டமின் சிக்கு இம்பார்ட்டன்ஸ் மார்க்கெட்ல இருக்கோ அதே அளவுக்கு வைட்டமின் டிக்கும் மார்க்கெட்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட் டைம்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டு அதர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அக்ரெசிவா மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் டி.
ஸோ வைட்டமின் டி அப்படின்னும் போது நமக்கு இமீடியட்டா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இட் இஸ் போன் ஹெல்த். ஓகே, ஸோ போன் ஹெல்த்தை தவிர இன்னைக்கு ரொம்ப அழகா டாக்டர் மீனாட்சி சுந்தரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. ஸோ அபார்ட் ஃப்ரம் போன் அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ஹாஸ் லாட் அதர் இம்பார்ட்டன்ட் நிறைய முக்கியத்துவம் வந்து வைட்டமின் டிக்கு வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ பிரெக்னன்சி ஆகட்டும், ப்ரீ டயபெட்டிக் ஆகட்டும், அல்லது வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிக் ஆகட்டும், அண்ட் விமன் இன் மெனோபாஸ் ஸ்டேஜ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அண்ட் எலும்புகள் ஆரோக்கியமா இருந்தால்தான் நமக்கு WBCA ஃபார்ம் ஆகும். அந்த எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறது கண்டிப்பா வைட்டமின் டி பிளேஸ் அ வைட்டல் ரோல். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ வைட்டமின் டியோட மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. தீஸ் சர்வே ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த NINM அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு வரக்கூடியது. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இஸ் அமங் 70 to 90% ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ ரீசெண்டா மைபி என்னோட போன் ஹெல்த் செஷன்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இந்தியன் டைம்ஸ்ல வந்து ஒரே ஒரு எலும்பு எடுத்து அது போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் த கோர். கிட்டத்தட்ட ஒரு 10 இந்தியன்ஸ் எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல 8 பேருக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிடாமினன்ட் ரோல் பிளே பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு போன் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வி ரிக்வயர் வைட்டமின் டி. ஸோ டெஃபிஷியன்சி ப்ரெவலன்ஸ் யாருக்கு இருக்கு, லேடிஸ்க்கு இருக்கா, ஜென்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே இருக்கு. ஸோ வைட்டமின் டி வந்து யூஸ்வலா விமனுக்கு மட்டும் தான் கொடுக்கலாம், விமனுக்கு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பைஃபிகேஷன் இல்லாம 2 பேத்துக்குமே நம்ம ப்ரொமோட் பண்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் பாப்புலேஷனா இருக்கட்டும், இல்ல ரூரல் பாப்புலேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவையானது. ஸோ வைட்டமின் டி இது வந்து கண்டிப்பா ஒரு ஜென் எக்ஸ் கொடுக்கலாமா, இல்ல ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ் ரீச் ஆனவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்ல போஸ்ட் மெனோபாஸ் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா யூத் அண்டர் 35 இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் அண்டர் 35 மேக்சிமம் இன்சஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் டி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சீக்கிரமா போன் ஃபிராக்சர் ஆகக்கூடியது, ஃப்ரீக்வெண்ட் போன் ஃபிராக்சர்ஸ், போன்னால வரக்கூடிய டெஃபிஷியன்சிஸ் அண்ட் டிசீஸ்ல வந்து நிறைய U35 அண்டர் 35ல இருக்கக்கூடியவங்க they are undergoing these issues. So next slide. So this is a major product and in the product can create a lot of impact in the market. So எந்த அளவுக்கு வைட்டமின் சி ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்டா இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட வைட்டமின் டி பிளஸும் இட் இஸ் கோயிங் டு பி a magic creating product நமக்கு. So இதோட MRP அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 1600 and DAP பாத்தீங்கன்னா 1495 and buyer's price excluding tax அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 1267. Net sale volume 1166 and points அப்படின்னு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா it is 14.57. So இந்த ப்ராடக்ட் இஸ் ரைட் நவ் ஓப்பன் டு ஆல். ஸோ எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் இந்த ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் எவ்வளவு நாட்கள்ல சீக்கிரமா டேனே ஆக போகுதுன்றது சொல்ல முடியாத அளவுக்கு ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்து கையிலும் இந்த ப்ராடக்ட் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்டேஷன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இப்போ டாக்டர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் வைட்டமின் டி பத்தி நிறைய பேசியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஆர் குவெஷன்ஸ் ஆன் வைட்டமின் டி கண்டிப்பா நீங்க சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டாக்டர் நமக்கு இந்த Q&A அட்ரஸ் பண்ண போறாரு.